வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல பிள்ளையாரை நல்லா வேண்டிக்கோங்க. எதுக்குன்னு நான் சொல்கிறேன். நம்ம இப்போ போய் ஒரு புது மணமக்களை ஆசீர்வாதம் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். தம்பி பிரேமுக்காக சிறப்பு காட்சி. அவரால் வர முடியாத காரணத்தினால தான். மணமகள் வருகை அழகாக அழைச்சிட்டு வராங்க. இப்போ தான் வரீங்களா? ஆமாம் சொல்கிறாங்க. அடுத்து மணமகனை அழைக்கணும். வாங்க போகலாம். பூர்ண கும்ப ஆரத்தியுடன் மருமகனை வரவேற்க காத்திருக்கும் மாமியார். உறவுக்கு கை கொடுக்கும் முன் அங்கே நட்புக்கும் கை கொடுக்கிறார். பரஸ்பரம் மணமக்கள் பூச்செண்டு கொடுத்து ஆரத்தி எடுக்கப்படுகிறார்கள். இந்த அரங்கத்திலேயே மிக உயர்ந்த வயதான ஒரு பெண்மணி ஆரத்தி எடுக்கும் காட்சியை பாருங்கள். வழக்கம் போல காப்பிரைட் காரணமாக பாடல் மியூட் செய்யப்பட்டுள்ளது. அருமையான நடனம். இளமை ஊஞ்சலாடுகிறது என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதை இங்கே நேரில் பார்க்கிறீர்கள். அந்த ஊஞ்சல் மிக அழகாக, மிக சுவாரஸ்யமாக, மிக பாதுகாப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறது. அருமையான ஆட்டம், நல்ல வரவேற்பு. மணமக்களை வரவேற்க இதைவிட சிறந்த ஒரு ஏற்பாடு இருக்க முடியாது என்று நம்புகிறேன். அவர்களது துள்ளல் ஆட்டம் மிக மிக அருமை. இதற்கிடையிலே மணமக்களும் நைஸாக ஏதோ பேசி சிரித்து கொள்கிறார்கள். ஆக மொத்தம் ஆடிப்பாடி ஒரு வழியாக அவர்களை அழைத்து வந்து மணமேடையில் ஏற்றி விட்டாகிவிட்டது. இனி அவர்கள் பாடு. இங்கே பாருங்கள், கூட்டம் கூட்டமாக குயில்களும் மயில்களும் ஆடிக்கொண்டிருக்கின்றன. இதோ காவலும் கல்வியும் அருகருகே அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கின்றன. ஆட்டங்கள் அங்கே தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆட்டம் என்றால் சாதாரண ஆட்டம் அல்ல. அதை வெட்டவே மனமில்லாமல் விடவும் முடியாமல் ஓரளவுக்கு குறைத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். உறவுகளின் ஊர்வலம். அங்கே பாருங்கள், என்ன ஒரு சிரிப்பு, என்ன ஒரு பேச்சு. மகிழ்ச்சியின் உச்சமே இந்த திருமண மண்டபத்தில் இருந்துதான் புறப்படுகிறது என்று நினைக்கிறேன். அனைவரும் உற்சாகமாக இருக்கிறார்கள். அவரவர்கள் வயது, உடல்நலம் எதையும் பற்றி கவலைப்படாமல் மிகவும் மகிழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருப்பது ஒரு நெகிழ்ச்சியான விஷயமாகும். ஆக இந்த அளவிலே நாம் இப்பொழுது
நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த உயிரோட்டமான காட்சிகள் அனைத்தையும் நீங்கள் கண்டு மகிழ்ந்து ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்களுடைய மேலான கருத்துக்களையும் எதிர்பார்க்கிறேன். தம்பி பிரேம்குமார் அவர்களுக்காக இந்த சிறப்பு காட்சி ஒளிபரப்பாகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இதுவரை உடன் வந்து பயணித்த அனைவருக்கும் நன்றிங்க, வணக்கங்க. மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர்.